Hi guys, welcome all. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் looping statements in Java. ஜாவால 3 looping statements இருக்கு. ஒன்னு வந்து for, இன்னொன்னு வந்து while, இன்னொன்னு வந்து do while. First நம்ம looping statements வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு particular operation continuous-ஆ வந்து ஒரு certain times வந்து ரன் ஆகணும்னா வந்து looping statements நம்ம யூஸ் பண்ணலனா இப்போ ஒரு 10 times வந்து ஒரு addition operation ரன் ஆகணும்னா நம்ம 10 timesமே அந்த கோடை வந்து டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்பர் ஆஃப் கோட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து லூப்பிங்கில் 3 யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபார், இன்னொன்று வந்து while, இன்னொன்று வந்து do while. மூணுமே வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபார் லூப் வச்சு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் we go with the syntax. ஸோ ஃபார் ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன். ஸோ நான் வந்து integer is equal to 0. இதான் வந்து இனிஷியலைசேஷன். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ இண்டெக்ஸ்ன்றது நம்ம எத்தனை டைம் வந்து அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதுக்கான வேல்யூவை நம்ம ஐயில் தான் வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 டைம்ஸ் ரன் ஆகணும்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நம்ம வந்து 0ன்னு சொல்லிட்டு அதோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு 10 டைம்ஸ் ரன் ஆகணும்னா வந்து இந்த இண்டெக்ஸ் வேல்யூ 10 தாண்டி போயிடக்கூடாது. ஸோ லெஸ் தென் 10. இது வந்து ஒரு கண்டிஷன். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் படி ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன், நெக்ஸ்ட் வந்து ஒரு கண்டிஷன், நெக்ஸ்ட் வந்து ஐட்ரேஷன். பிகாஸ் நம்ம ஐட்ரேட் பண்ணலனா இண்டெக்ஸோட வேல்யூ 0னே தான் இருக்கும். ஒரு லூப் போகும்போது வந்து இண்டெக்ஸோட வேல்யூ வந்து வேரி ஆகாது. ஸோ வந்து இன்ஃபைனைட் லூப் ஆகிடும். ஸோ நம்ம வந்து தேர்டு வந்து ஐட்ரேஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். இந்த இடத்துல நீங்கள் இண்டெக்ஸை இங்கேயே நீங்கள் டிக்ளேரும் பண்ணலாம், ஆர் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு வெளியவும் டிக்ளேர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ வந்து என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நான் வந்து அடிஷன் ஆர் வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவே வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி கோட் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ், தட்ஸ் இட். பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா கோடில் 0லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. இது வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோன்னு இல்லை, நம்மளுக்கு வந்து என்ன ரேஞ்ச் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா நம்மளுக்கு 10 டைம்ஸ் அந்த கோட் ரன் ஆகணும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தா 10 டைம்ஸ் கோட் ரன் ஆகும். ஸோ யூ கேன் see that 1லேருந்து 10 வரைக்கும் போகுது. ஓகே, இதுதான் வந்து பேசிக் ஃபார் லூப். ஃபார் லூப் வந்து மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் எண்டிங் ரெண்டுமே கிளியராக தெரிகிற இடத்துல வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், கண்டிஷன் வந்து கிளியராக இருக்கும் போது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து while லூப் பார்க்கலாம். while லூப் வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, பிகாஸ் வந்து அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு. பட் வந்து while லூப்பும் வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ while I is equal to 0. இதில் வந்து ஒன்றும் இல்லை, இந்த வந்து இனிஷியலைசேஷன் ப்ராசஸ் ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பண்ணுற இனிஷியலைசேஷன் ப்ராசஸை வந்து லூப்புக்கு வெளியவே while லூப்புக்கு வெளியவே நம்ம பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன் இருக்குல்ல, இந்த கண்டிஷனை வந்து நம்ம while லூப்பில் இன்புட்டாக தருவோம். while I less than or equal to 10. ஓகே, while லூப்புக்குள்ளே நார்மல் ஆப்ரேஷன், ஃபார் லூப்புக்குள்ளே என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதே ஆப்ரேஷன் தான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஹை. நெக்ஸ்ட் இந்த ஐட்ரேஷன் ப்ராசஸ் வந்து லூப்புக்குள்ளே நடக்கணும். ஸோ இப்போ வந்து I++. ஓகே, இப்போ வந்து கோட் வந்து எப்படி ரன் ஆகும்னா I is equal to 0. ஸோ ஃபர்ஸ்ட் I is equal to 0ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ I++. நெக்ஸ்ட் மேலே போயிட்டு 1 less than or equal to 10. யா கண்டிஷன் ட்ரூ. ஸோ வந்து திருப்பி வந்து கோட் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த கோடை வந்து கமெண்டில் போடுறேன். ஸோ நான் மல்டிலைன் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே நம்மளுக்கு இப்போ பார்த்தோன்னா கோடு வந்து ரன் ஆகிடுச்சு. நான் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோட் வந்து 11 டைம்ஸ் ரன் ஆகிருக்கு, 0லேருந்து 10 வரைக்கும். ஸோ இதான் வந்து சிம்பிள் while லூப். இதான் வந்து while லூப்போட சின்டாக்ஸ். ஒன்றும் இல்லை, இனிஷியலைசேஷன் அவுட் சைட் த while லூப், கண்டிஷனில் வந்து என்ன கண்டிஷனோ அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும் கோட்.
இன்சைட் த வைல் லூப் வந்து நம்ம ஐட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லூப், இதான் வந்து டூ வைல் லூப். டூ வைல் லூப் வந்து என்னென்னா வந்து நார்மல் வைல் லூப்பே தான், பட் என்னென்னா வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணாமே வந்து ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வைல வந்து நான் கமெண்ட்டில் போட்டிருக்கேன், ஐ வந்து அதே வைல் லூப் மாதிரியே தான் வந்து இனிஷியலைசேஷன் வந்து அவுட் சைட் த லூப் பண்ணணும். ஸோ இன்சைட் த லூப் வந்து நம்ம அதே மாதிரி ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து வைல் நான் கண்டிஷன் வந்து அது ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஓகே சேம் கண்டிஷன் நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், ஈக்குவல் டு 10. ஸோ வெயிட், யா இதுதான் வந்து ஒரு சின்டாக்ஸ் எரர். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, வைலுக்கு அப்புறம் வந்து ஒரு செமிகோலன் கொடுக்கணும். செமிகோலன் கொடுக்கலனா சின்டாக்ஸ் எரர். இன்ஃபைனைட் லூப் டூ வைலோட சின்டாக்ஸே வைலுக்கு அப்புறம் வைலோட கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு செமிகோலன் கொடுக்கணும். அப்போ தான் வந்து வைல், ஏன்னா வந்து நம்ம வைலுக்கு வந்து எந்த ஒரு கோடுமே கொடுக்க போகிறதில்ல, ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ரன். ஸோ வைல் லூப்பை இந்த கண்டிஷனுக்கு அப்புறமே எண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா 10 வரைக்கும் ரன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஐ வந்து 0. நான் வந்து இங்கே கண்டிஷன் வந்து ஹை லெஸ் தென் 0வாக இருந்தால் தான் ரன் பண்ணும். அதாவது நெகட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் வந்து பிரிண்ட் ஆகணும். அதுக்கான கோடு வந்து இது. பட் ஆனால் வந்து ஐயோட வேல்யூ வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. நம்ம நார்மல் வைல் லூப்பில் இதை கொடுத்தோன்னா, இந்த கண்டிஷன் கொடுத்தோன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாது. பட் டூ வைலில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டூ வைலில் நம்மளுக்கு 0 பிரிண்ட் ஆகுது. 0ன்னு இல்லை, இங்கே நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே அது வந்து பிரிண்ட் பண்ணிடும். பிகாஸ் டூ வைலில் வந்து இப்போ ஐ வந்து 87 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து டூக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 87 பிரிண்ட் ஆகிட்டு 87 ப்ளஸ் ப்ளஸ், ஸோ 88 ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ், ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரிட்டன் ஆகிடும், எண்ட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதாங்க பேசிக் சின்டாக்ஸ் ஃபார் வைல் டூ வைல். இது தெரிஞ்சால் போதும். மோஸ்ட்டாக இன்டர்வியூஸில் வந்து ஃபார் வைல் லூப் வச்சும் வந்து நீங்கள் வந்து கொஷின்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா வந்து டிசிஎஸ் ஆகட்டும், விப்ரோ இதிலெல்லாம் வந்து பேட்டர்ன் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது வந்து 1 2 3 நம்பர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் பிரிண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கும். இதுக்கெலாம் வந்து நம்ம நார்மல் ஃபார் வைல் லூப்போ கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் இருந்தாலே நம்ம ஈஸியாக அதெல்லாம் வந்து கோட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 3 ஆன்லைன் டெஸ்ட் தரேன். ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.